அலங்காநல்லூர் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நான் எல்லா வருஷமும் வர்றதான் மாடு பார்க்கறதுக்காக வருவேன். ஸோ இந்த வட்டம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் கேலரியில் தான் உட்காந்து பார்த்தோம். வியூ எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ரவுண்டில் கொஞ்சம் மாடு நல்லா பிடிக்கிறாங்க. இப்போ வர மாடெல்லாம் கூட காலைல வர மாடோட இப்போ மாடெல்லாம் கொஞ்சம் நல்லா வருது. நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமாம், ஃபேமிலியாக எப்பயுமே ஃபேமிலியாக தான் வருவோம். இந்த வட்டம் கொஞ்சம் டிக்கெட் கம்மியாக வந்திருக்கும், டோக்கன் கிடைக்கலன்னா. அதனால இந்த வட்டம் ஃபேமிலி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நான் நாமலை புதுக்கோட்டை மதுரை தான். நான் மதுரை தானா? எங்க சித்தப்பாலாம் மாடு பிடிப்பார். இவர் மாடு 2 மாடு உள்ள லைன்ல நிக்குது, இனிமே தான் வரும். ஸோ ஆமா, எங்க வீட்டு மாடு நிக்குது. நாங்க காலைல இருந்து இங்கே தான் இருக்கேன். உள்ள போலீஸ் மத்தவங்க வர்றாங்கல்ல, மொத்தமா ஒரு 10 பேர் இருக்காங்க. இடம் இல்ல, நம்ம பார்த்த மாதிரி மத்தவங்களும் பார்க்கணும். அதுக்காக தான் ஏற்பாடுகள்லாம் போதுமானதா இருக்கா, இல்ல அடுத்த வருஷம் இன்னும் வேற ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி? இந்த இதே நல்லா தான் இருக்கு. கமிட்டியில இருக்கவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்கல. அவங்க எல்லாம் வந்து இங்கிட்ட தான் கேட்டு தண்ணி இருந்தா, ஸோ அது மட்டும் கொஞ்சம் இதா இருந்தா ஓகே தான். மற்றபடி எல்லாமே நல்லா தான் பண்றாங்க. மாடு பிடிக்கக்கூடிய அந்த வீரர்கள் எந்த அளவு உற்சாகத்தை கொடுத்தாங்க? அவங்க ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ இந்த லாஸ்ட் ரவுண்ட் முன்னால நிறைய காயம் வச்சு நிறைய பேர் ரெஸ்கியூல எடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப ஃபெரோஷியஸா நல்லா தான் விளையாடுறாங்க. பொதுவாக அந்த மதுரையில் போறதாலே இந்த ஜல்லிக்கட்டு மேல ஏன் இவ்வளவு ஒரு தீவிரமான காரணம்? அது ஏன்னு தெரியல. பர்டிகுலர் எனக்கு என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து இவங்க எல்லாம் கூட தான் வளர்றப்ப அவங்க எல்லாம் மாடு பிடிக்கிறது, வீட்டுல மாடு வளர்க்கறதெல்லாம் பாக்குறது, அது ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம். பரம்பரையா பண்றதுனால அது என்னமோ மதுரையில இருந்தே வர்றதுனால அந்த மாதிரி இருக்குமோ என்னமோ தெரியல. அந்த ஊரு அந்த மண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சாலே அப்படிதான்.